ஜாய் கிறிஸ்டல்டா அவர்களுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து திருமணம் என்பது நடந்திருக்கு. ஸோ அது சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வெட்டிங் ஃபோட்டோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் போட்டு அவங்க வந்து ஒரு சில டெக்ஸ்ட்டை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்க்கும்போது உண்மையாக ஒரு பக்கம் வந்து கஷ்டமாக இருக்குது. பாவம் அந்த பெண் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை குறிப்பிட்டு அவங்க வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ திருப்பியும் சோசியல் மீடியாவில் ஃபோட்டோஸாக போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை கூட அவங்க குறிப்பிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேற பதிவு பண்ணியிருக்காங்க ஜாய் கிறிஸ்டல்டா அவர்கள். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இந்த மான நஷ்டம் கேட்டு அவர் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறதாக இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. சோசியல் மீடியாவின் வாயிலாக தான் அந்த நியூஸ் என்னால் கேள்விப்பட முடிஞ்சுது. ஸோ அவரும் வழக்கு தொடர்ந்து இருக்கிறதாக இப்போ ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மேலே கூட ஒரு சிலர் சோசியல் மீடியாவில் வந்து குற்றச்சாட்டுகள் வந்து அடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவர் மேலே வந்து புகார் கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு, இன்னமும் இவர் எதுவுமே பேசாமல் இருக்காரு. ஸோ இவர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு, இவர் இன்னும் அமைதியாக இருக்காரு, யாருக்கோ நடக்கிற மாதிரி இவர் வந்து எப்படி அமைதியாக இருக்கலாம், இது சம்மந்தப்பட்டு இவர் பேசணும்ல அப்படின்ட்டு ஸோ இவரை வந்து குறிப்பிட்டு ஒரு சிலர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பேசிக்கிட்டு வராங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.